உலகில் எத்தனை வகையான கட்சி அமைப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன? A 2, B 4, C 5, T 3. சரியான பதில் D 3. சரியான விடை தி சோகஸ்மேலி. அரசியல் அறிஞர்கள் உலகில் ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை மற்றும் பல கட்சி முறை என 3 வகையான கட்சி அமைப்புகளை அடையாளம் கண்டுள்ளனர். இந்தியா பல கட்சி முறைக்கும், அமெரிக்கா இரு கட்சி முறைக்கும் சிறந்த உதாரணங்களாகும். சிறப்புச் சலுகைகள் ஸ்பெஷல் கன்செஷன்ஸ் என்பதை குறிக்கும் சொல் எது? A சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா, B சமத்துவம் இக்வாலிட்டி, C முடியாட்சி மொனார்கி, T சிறப்புரிமைகள் பிரிவிலேஜஸ். சரியான பதில் D சிறப்புரிமைகள் பிரிவிலேஜஸ். 1 சரியான விடை சிறப்புரிமைகள் பிரிவிலேஜஸ். இது ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது குழுவிற்கு வழங்கப்படும் கூடுதல் சலுகைகள் அல்லது சட்ட விலக்குகளை குறிக்கிறது. அரசியலமைப்பின் எந்த பகுதி அலுவல் மொழியை கையாள்கிறது? A பகுதி 12 பார்ட் 12, B பகுதி 19 பார்ட் 19, C பகுதி 17 பார்ட் 17, T பகுதி 15 பார்ட் 15. சரியான பதில் C பகுதி 17 பார்ட் 17. 5 இந்திய அரசியலமைப்பின் பகுதி 17 சட்டப்பிரிவுகள் 343 முதல் 351 வரை அலுவல் மொழிகள் பற்றி விரிவாக விளக்குகிறது. இது ஒன்றியத்தின் அலுவல் மொழி, பிராந்திய மொழிகள் மற்றும் உச்சநீதிமன்ற மொழிகள் குறித்த விதிகளைக் கொண்டுள்ளது. ஏப்ரல் 2007 இல் முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி தலைமையில் 3 பேர் கொண்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. அவர் யார்? A எம்ஹுட் வெங்கடாசலையா, எம்ஹுட் வெங்கடாச்சியா, B ஒய்யுகேயு சபர்வால், வாயுகேயு சபர்வால், C விஹுட் காரே, விஹுட் கரே, T எம்ஹுட் பூஞ்சி, எம்ஹுட் பொஜ்ஜி. சரியான பதில் D எம்ஹுட் பூஞ்சி, எம்ஹுட் பொஜ்ஜி. 6 சரியான விடை T எம்ஹுட் பூஞ்சி. மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக ஏப்ரல் 207 இல் முன்னாள் தலைமை நீதிபதி மதன் மோகன் பூஞ்சி தலைமையில் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் 2010 இல் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. மாநிலத்தின் நிதியை கட்டுப்படுத்துவது யார்? A சட்டமன்றம் தி லெஜிஸ்லேச்சர், B முதலமைச்சர் தி சீஃப் மினிஸ்டர், C ஆளுநர் தி கவர்னர், T நீதித்துறை தி ஜுடிஷியரி. சரியான பதில் A சட்டமன்றம் தி லெஜிஸ்லேச்சர். 7 மாநிலத்தின் நிதி நிலைமை மற்றும் வரவு செலவு திட்டத்தின் மீது சட்டமன்றமே முழுமையான அதிகாரத்தை கொண்டுள்ளது. சட்டமன்றத்தின் அனுமதி இன்றி மாநில தொகுப்பு நிதியிலிருந்து எந்த பணத்தையும் எடுக்க முடியாது. ஒரு நாடாளுமன்ற அமைப்பில் குடியரசுத் தலைவர் பொதுவாக எவ்வாறு ஆட்சி செய்கிறார்? A முழுமையான அதிகாரத்துடன், B ஒரு அமைச்சரவை அல்லது சிறிய அமைப்பின் உதவியுடன், C நேரடி ஆணைகள் மூலம், T வேறு எந்த அமைப்பிலிருந்தும் சாராமல். சரியான பதில் B ஒரு அமைச்சரவை அல்லது சிறிய அமைப்பின் உதவியுடன். 1 நாடாளுமன்ற ஆட்சி முறையில் குடியரசுத் தலைவர் பெயரளவு தலைவராக மட்டுமே செயல்படுகிறார். அவர் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனையின்படியே தனது அதிகாரங்களை செலுத்துகிறார் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் 74(1) கூறுகிறது. 2 இலங்கையில் இந்தியாவின் முதலீடுகளில் ஒன்று எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? A ஜவுளி உற்பத்தி டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங், B நிலக்கரி சுரங்கம் கோல் மைனிங், C பெட்ரோலிய சில்லறை விற்பனை பெட்ரோலியம் ரீட்டெயில், T சுற்றுலா மேம்பாடு டூரிசம் டெவலப்மெண்ட். சரியான பதில் C பெட்ரோலிய சில்லறை விற்பனை பெட்ரோலியம் ரீட்டெயில். இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் துணை நிறுவனமான லங்கா ஐஓசி இலங்கையின் பெட்ரோலிய சில்லறை விற்பனை துறையில் பெரும் முதலீடு செய்துள்ளது. எந்த அமைப்பு அமைச்சர்கள் குழுவின் வீழ்ச்சியை கொண்டுவர முடியும்? A குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட், B ஆளுநர் தி கவர்னர், C முதலமைச்சர் தி சீஃப் மினிஸ்டர், T சட்டமன்றம் தி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. சரியான பதில் D சட்டமன்றம் தி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. 7 மாநில அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு என்ற அடிப்படையில் மாநில சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது.
சட்டமன்றத்தில் அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் முதலமைச்சர் உட்பட ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும். இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தின் வடிவமைப்பு எப்போது தொடங்கியது? ஏ. 1910 முதல் 1911 வரை. பி. 1916 முதல் 1917 வரை. சி. 1914 முதல் 1915 வரை. டி. 1912 முதல் 1913 வரை. சரியான பதில் டி. 1912 முதல் 1913 வரை. 5. சரியான விடை டி. சோகஸ்மேலி. இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் ஆகியோர் 1912 முதல் 1913 வரை ஆண்டுகளில் வடிவமைக்கத் தொடங்கினர். இதன் கட்டுமானம் 1921-இல் தொடங்கி 1927-இல் நிறைவடைந்தது. பெண்களின் அதிகாரம் மற்றும் தன்னாட்சிக்காக மேம்படுத்தப்பட வேண்டிய அவர்களின் வாழ்க்கையின் எந்த அம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஏ. அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் சுகாதார. பி. கலாச்சார மற்றும் மத. சி. வரலாற்று மற்றும் கலை. டி. சட்ட மற்றும் கல்வி. சரியான பதில் ஏ. அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் சுகாதார. 7. பெண்களின் அதிகாரம் என்பது அவர்கள் அரசியல் முடிவெடுத்தல், சமூக அந்தஸ்து, பொருளாதார தற்சார்பு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வு ஆகிய அனைத்திலும் மேம்படுவதை உள்ளடக்கியது. மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனம் எத்தனை சரத்துக்களை கொண்டுள்ளது? ஏ. 35. பி. 30. சி. 25. டி. 40. சரியான பதில் பி. 30. சரியான விடை பி. சோகஸ்மேலி. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையால் டிசம்பர் 1948 10 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனம் UDHR மொத்தம் 30 சரத்துக்களை கொண்டுள்ளது. இந்திய குடியுரிமையை பெறுவதற்கும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் எந்த சட்டம் வழிவகை செய்கிறது? ஏ. இந்திய குடியுரிமைச் சட்டம் 1960. பி. இந்திய குடியுரிமைச் சட்டம் 1947. சி. இந்திய குடியுரிமைச் சட்டம் 1955. டி. இந்திய குடியுரிமைச் சட்டம் 1950. சரியான பதில் சி. இந்திய குடியுரிமைச் சட்டம் 1955. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய அதிகாரத்தின்படி 1955 ஆண்டு இந்திய நாடாளுமன்றம் குடியுரிமைச் சட்டத்தை இயற்றியது. இச்சட்டம் குடியுரிமையை பெறுவதற்கான 5 வழிகளையும் இழப்பதற்கான 3 வழிகளையும் விளக்குகிறது. பின்வருவனவற்றில் எது ஒரு அரசியல் கட்சியின் அங்கமாகும்? ஏ. ஊடக ஆலோசகர்கள், மீடியா கன்சல்டன்ட்ஸ். பி. பரப்புரையாளர்கள், லாபியிஸ்ட்ஸ். சி. செயல் உறுப்பினர்கள், ஆக்டிவ் மெம்பர்ஸ். டி. நன்கொடையாளர்கள், டோனர்ஸ். சரியான பதில் சி. செயல் உறுப்பினர்கள், ஆக்டிவ் மெம்பர்ஸ். 1. ஒரு அரசியல் கட்சித் தலைவர், செயல் உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் ஆகிய 3 முக்கிய அங்கங்களைக் கொண்டது. செயல் உறுப்பினர்கள் கட்சியின் அன்றாட பணிகளை செய்பவர்களாகவும் கொள்கைகளை பரப்புபவர்களாகவும் உள்ளனர். பால், செக்ஸ் மற்றும் பாலினம், ஜெண்டர் இடையே வரையப்படும் முதன்மை வேறுபாடு என்ன? ஏ. இரண்டும் உயிரியல் பண்புகள். பி. இரண்டும் சமூக கட்டமைப்புகள். சி. பால் உயிரியலானது, பாலினம் சமூகமானது. டி. பால் சமூகமானது, பாலினம் உயிரியலானது. சரியான பதில் சி. பால் உயிரியலானது, பாலினம் சமூகமானது. 8. சரியான விடை சி. சோகஸ்மேலி. பால், செக்ஸ் என்பது ஒரு மனிதனின் பிறப்பு சார்ந்த உயிரியல் மற்றும் உடலியல் பண்புகளை குறிக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் அறிமுகத்தை குறிக்கும் சொல் எது? ஏ. முகவுரை, பிரியாம்பிள். பி. பிரகடனம், புரோக்ளமேஷன். சி. பாரம்பரியம், ஹெரிடேஜ். டி. நீதி பேராணை, ரிட். சரியான பதில் ஏ. முகவுரை, பிரியாம்பிள். சரியான விடை முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் நோக்கங்கள், கொள்கைகள் மற்றும் தத்துவங்களைச் சுருக்கமாக கூறும் ஒரு அறிமுக பகுதியாகும். இது அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது. பதிவு செய்வதைத் தவிர குடியுரிமை பெறுவதற்கான மற்றொரு வழி என்ன? ஏ. உயர் கல்வி மூலம். பி. அகதி நிலை மூலம்.
சி. கலாச்சார பரிமாற்றம் மூலம். டி. பிரதேசத்தை இணைப்பதன் மூலம். சரியான பதில் டி. பிரதேசத்தை இணைப்பதன் மூலம். சரியான விடை டி. சோகஸ்மேலி. இந்திய குடியுரிமைச் சட்டம் 1955 இன் படி ஒரு புதிய பிரதேசம் இந்தியாவுடன் இணைக்கப்படும்போது யெஹூகா, பாண்டிச்சேரி அங்குள்ள மக்கள் தானாகவே இந்திய குடிமக்களாகும் உரிமை பெறுகிறார்கள். இது குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிகளில் ஒன்றாகும். எந்த சூழ்நிலைகளில் ஒரு அவை இடைநிறுத்தம் அல்லது ஒத்திவைக்கப்படலாம்? ஏ. ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும்போது. பி. கடுமையான ஒழுங்கின்மை ஏற்பட்டால். சி. ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படும்போது. டி. ஒரு வழக்கமான அமர்வின் போது. சரியான பதில் பி. கடுமையான ஒழுங்கின்மை ஏற்பட்டால். 1. அவையில் உறுப்பினர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கடுமையான ஒழுங்கின்மை ஏற்படும்போது சபாநாயகர் அவையை இடைநிறுத்தம் செய்யவோ அல்லது ஒத்திவைக்கவோ அதிகாரம் பெற்றுள்ளார். இது அவையின் மாண்பை காக்க எடுக்கப்படும் நடவடிக்கையாகும். 2. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி ஒன்றிய நீதித்துறையை கையாள்கிறது? ஏ. பகுதி வி. பி. பகுதி 4. சி. பகுதி 6. டி. பகுதி 3. சரியான பதில் ஏ. பகுதி வி. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பின் பகுதி வி உறுப்புகள் 124 முதல் 147 வரை ஒன்றிய நீதித்துறை அல்லது உச்ச நீதிமன்றத்தை பற்றி விளக்குகிறது. இது உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு, அதிகாரம் மற்றும் நீதிபதிகள் நியமனம் போன்றவற்றை விவரிக்கிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?